விபத்துல படுகாயமடைந்த ரிஷப் பண்ட் கிரிக்கெட்ல இருந்து விலகி இருந்த நிலையில 14 மாதங்களுக்கு அப்புறமா இந்த ஆண்டு IPL தொடர்ல டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக விளையாடுவார்னு அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில சமீபத்துல ரிஷப் பண்ட்டுக்கு ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டும் கொடுத்துச்சு BCCI. இதை தொடர்ந்து பண்ட் இப்போ பயிற்சிக்காக டெல்லி அணியோட இணைஞ்சிருக்காரு. இது தொடர்பா பேசியிருக்க பண்ட், என்னோட முதல் போட்டியை விளையாட போற மாதிரி ஃபீல் ஆகுதுனோ, மீண்டும் கிரிக்கெட்டுக்கு வர்றது உற்சாகமாகவும் பதற்றமாகவும் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. பண்ட வரவேற்கும் விதமான போஸ்டர் ஒன்றையும் வெளியிட்டிருக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. ஜூன் மாதம் தொடங்க இருக்கிற T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில கோலி இடம்பெறது சந்தேகம்தான் சொல்லப்படுது. வெஸ்ட் இண்டீஸ் பிச்சுகள் கோலியின் பேட்டிங்க்கு சாதகமா இருக்காதுன்னு சொல்லப்படும் நிலையில கோலிய உலகக்கோப்பைக்கான அணியில சேர்க்க வேணான்னு தேர்வுக்குழு முடிவு செஞ்சிருக்கிறதா செய்திகள் வெளியாச்சு. இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பா கருத்து தெரிவிச்சிருக்கிற முன்னாள் இங்கிலாந்து வீரர் ஸ்டூவர்ட் பிராட், உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில கோலி இல்லைங்கிற செய்தி உண்மையா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. கோலி இல்லை என்றால் போட்டிகளில் இந்தியா தோற்கும்னு பாகிஸ்தான் வீரர் டேனிஸ் கனேரியாவும் எச்சரிச்சிருக்காரு. RCB அணி தனது பெயர்ல மைனர் சேஞ்ச் செய்ய போறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர்னு இருக்கிற பெயரை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருன்னு மாத்த போறதா சொல்லப்படுது. இந்த பெயர் மாற்றத்தால அணியின் லோகோலையும் சின்ன மாற்றம் இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் வெளியாகாத நிலையில வர்ற 19ஆம் தேதி நடக்க இருக்க RCB அன்பாக்ஸ் ஈவென்ட்ல அறிவிப்பு வெளியாகும்னு சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.